வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடிட்டிங் தான் எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எல்லோ இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நீங்கள் கரெக்டாக அது ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 சைடும் வந்துட்டு ரெட் பார்டர் ஷோ ஆகும். அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 3 ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதில் கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக வந்துட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேடோ மாதிரி அந்த ஃபோட்டோ கீழே ஷோ ஆகும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர், இந்த கலர் தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க, ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அது ஃபிட் ஆகிடும். இப்போ வீடியோட அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி தான். மாஸ்க் ஆப்ஷனுக்கு போங்க, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோ வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு கீழே அந்த இதை வந்து ஷேடோவை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜுமே வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த எல்லோ இமேஜ் உங்களுக்கு தெரியும், அந்த எல்லோ இமேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து செட் ஆகுதோ நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணி செட் பண்ணிடுங்க. கீழே பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ எகைன் கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், பிளாக் ஷேடோ, அதை வந்து ஜூம் பண்ணுங்கள். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல வந்து நேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே கீழே பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ராஷ்மிகா வந்து மேக் பண்ணுறதுனால நான் ராஷ்மிகா நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன நேம் ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிவிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துட்டு ஒயிட் கலரை கொடுத்துக்கோங்க. ஷேடோன்னு இருக்கும், ஷேடோ வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பக்கம் டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஃபாண்டே வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு போல்டான ஃபாண்டே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டைலிஷாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போல்டான எனி ஃபாண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ உங்களோட நேமை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட நேமோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே செட் பண்ணுங்கள். ஸோ கீழே இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை டபுள் டேப் பண்ணிவிட்டு அந்த நேமை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அதுக்கு மேலேயே வந்துட்டு இது நம்ம ஸ்டைலிஷாக செட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களோட நேமே வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணுறீங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மை லவ் அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வேறு கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒயிட்டை கொடுத்துட்டோம், இப்போ வேறு ஏதாவது கலரை வந்து கொடுத்துக்கோங்க. பார்டர் இருக்கும், பார்டரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது பிளாக் கலர் கொடுத்துருங்க. இப்போ டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டைலிஷாக இருக்கிற ஏதோ ஒரு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு உங்களோட நேமுக்கு மேலே இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அது யுவர் விஷ் தான். அந்த கலரை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் டபுள் டேப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வேறு ஏதாவது கலரை கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் என்ன கலர் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிடுங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன வரி எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா அதில் கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும் ஸ்னாப்சீட், அதனால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாட்டி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வரும். அதில் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு செட்டிங்குமே பிரைட்னஸ்ஸு, சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலெலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை சிம்பிளாக எடிட் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.